கோடிங் அண்ட் டீகோடிங் டாப்பிக்கில் ப்ரிலிம்ஸ் லெவலில் கேட்குற பேசிக்கான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க. சில வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான கோடிங்கும் கொடுத்துருவாங்க. ஆனால் என்னென்ன வேர்ட்ஸ்க்கு என்னென்ன கோடிங்கிறத நம்மளை கொஷின் கேட்பாங்க. ஸோ கொஷினை வச்சு நாம் அதை ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போது ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். In the given code language, what does the code CX stand for? CX வந்து எந்த வேர்டுக்கு வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லைனில் இருக்க கோடை செக் பண்ணுங்கள். எந்தெந்த பிளேஸில் CX இருக்குது? லாஸ்ட் அண்டு தேர்டு பிளேஸில் நமக்கு CX இருக்குது. அந்த லைனில் நமக்கு என்ன வேர்டு வந்து காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். காமனாக இருக்க வேர்டு வந்து நமக்கு எவ்ரிதிங் மட்டும்தான் காமனாக இருக்குது. இந்த லாஸ்ட்டு 2 லைனில் வேறு எதுவுமே நமக்கு காமனாக இல்லை. ஓகேவா? எவ்ரிதிங் காமனாக இருக்குது. அந்த எவ்ரிதிங் வந்து ஃபஸ்ட்டு 2 லைனில் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். இந்த 2 லைனில் எங்கேயுமே நமக்கு எவ்ரிதிங் வரலை. தேர்ட் அண்டு ஃபோர்த்து லைனில் மட்டும்தான் நமக்கு காமனாக எவ்ரிதிங் வந்திருக்கு. அப்போது CXக்கு என்ன வேர்டு வரும்னா கண்டிப்பாக நமக்கு எவ்ரிதிங் தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த given code language, what does the code KP stand for? ஓகே, KPக்கு என்ன வேர்டு வந்து நமக்கு வரும்னு கேட்குறாங்க. இந்த கோடில் பாருங்கள் என்னென்ன இடத்துல வந்து நமக்கு KP இருக்குன்னு பாருங்கள். இந்த லாஸ்ட் லைனில் மட்டும்தான் நமக்கு KP இருக்குது. ஃபர்ஸ்ட் லைனில் KP நமக்கு இல்லை, செகண்ட் லைன்லேயும் இல்லை, தேர்ட் லைன்லேயும் நமக்கு இல்லை. அப்போது நமக்கு இந்த லைனில் தான் ஏதோ ஒரு வேர்டு வந்து KPக்கு இருக்குன்னு தெரியும். ஆனால் என்ன வேர்டுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் இருக்க வேர்ட்ஸ் வந்து அதர் 3 லைனில் காமனாக இருக்கும் பார்த்தீங்களா? அதை எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணி ஃபைனலாக செப்ரேட்டாக ஒன்று இருக்கும் பாருங்கள். இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் அது மட்டும்தான் நமக்கு KPக்கு வேர்டாக வரும். சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கெட் பாருங்கள். கெட் வந்து ஃபஸ்ட்டு 3 லைனில் வந்திருக்கான்னு பாருங்கள். இதில் கெட் இல்லை, இதுலேயும் நமக்கு இல்லை, அண்டு தேர்ட் லைன்லேயும் இல்லை. ஓகேவா? அப்போ நமக்கு கெட் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நத்திங். நத்திங் ஃபர்ஸ்ட் லைனில் இருக்குது நத்திங். ஸோ ஓகேவா? ஸோ இந்த நத்திங்கை நான் கேன்சல் பண்ணிடுறேன். செகண்ட் லைனில் நத்திங் இருக்கா? இல்லை. தேர்ட் லைனில் நத்திங் இல்லை. ஓகேவா? இப்போ தேர்ட் பாருங்கள். பட். பட் வந்து ஃபர்ஸ்ட்டு 3 லைனில் எங்கேயாச்சும் இருக்கான்னு பாருங்கள். இல்லை. ஃபர்ஸ்ட் லைனில் நமக்கு பட் இல்லை, செகண்ட் லைன்லேயும் இல்லை, தேர்ட் லைன்லேயும் நமக்கு பட் இல்லை. அப்போது பட் வரத்துக்கும் நமக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எவ்ரிதிங். எவ்ரிதிங் பார்த்திங்கன்னா நமக்கு தேர்ட் அண்டு ஃபோர்த் லைனில் காமனாக இருக்குது. ஸோ அது ரெண்டுமே நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ நமக்கு கெட் அண்டு பட் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு வேர்டு தான் நமக்கு KPயாக இருக்குது. சரியா? ஆனால் நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் சொல்லிவிட்டு. இப்போ ஆப்ஷனை பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு கேரக்டர் கிடையாது, இஸ் கிடையாது. ஆனால் பட் அண்டு கெட் இது ரெண்டுமே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அந்த ஆப்ஷன் ஈல cannot be determinedக்கு பதிலாக ஆப்ஷன் B அண்டு D இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நாம் ஆப்ஷன் ஈயை செலக்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஏன்னா கெட் அண்டு பட் ரெண்டுமே வருது, ஆனால் கன்ஃபார்மாக நமக்கு எதுன்னு தெரியாது. அப்படி கொடுக்கும் போது ஆப்ஷன் ஈல நமக்கு ஆப்ஷன் B அண்டு Dன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நாம் ஆப்ஷன் ஈயை டிக் பண்ணலாம். ஆனால் இங்கே ரெண்டுமே பட் அண்டு கெட்டுன்னு செப்ரேட்டாக ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம எதுக்குன்னு கன்ஃபார்மாக தெரியாது. அப்போ நம்ம கண்டிப்பாக cannot be determined தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? வெல்த் பட். ஓகே, வெல்த் அண்டு பட்டுக்கு என்ன கோடு வந்து வரும்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? FV is stand for get. ஓகே, FV வந்து கெட்டுக்கு ஸ்டாண்ட் ஆகுது. இப்போது கொஷின் பாருங்கள். வெல்த் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வெல்த் இருக்குது,
ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் லைனில் ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும்தான் நமக்கு வெல்த்தாக இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த கோடில் பாருங்கள், சேம் அதே கான்செப்ட் தான். இசட்ஏ எங்கெங்கே வருதுன்னு பாருங்கள். இசட்ஏ வந்து லாஸ்ட் லைனில் வருது. ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும்தான் வந்திருக்கு, வேறு எந்த லைன்லையுமே நமக்கு வெல்த் வரல. அப்போ கண்டிப்பாக இசட்ஏவாக இருக்க இங்கே சான்ஸே கிடையாது. நெக்ஸ்ட்டு எம்என் பாருங்கள். எம்ன்னா நமக்கு இந்த 3 பிளேஸில் இருக்கிறது. ஸோ நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ கண்டிப்பாக எம்என்னும் வராது. யூஇ பாருங்கள். யூஇயும் எனக்கு காமனாக 3 பிளேஸில் வந்திருக்கு. அப்போ நான் அதையுமே கேன்சல் பண்ணிடுறேன். இன்னொன்று நமக்கு ஜேக்யூ வேறு எங்கேயாச்சும் வந்திருக்கான்னு பாருங்கள். இந்த லைனில் எங்கேயுமே ஜேக்யூ வரல. அப்போ கண்டிப்பாக வெல்த்துக்கு நமக்கு ஜேக்யூ தான். சரியா? நெக்ஸ்ட்டு பட்டு பாருங்கள். பட் என்னென்ன லைனில் வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, பட் வந்து செகண்ட் லைனில் இல்லை, தேர்ட் லைன்லேயும் இல்லை, ஃபோர்த் லைனில் நமக்கு பட் இருக்குது. ஸோ கேபி இப்போது வேறு என்ன பிளேஸில் வந்திருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு லைனில் இருக்க கோடுக்கு கேபி இல்லை, செகண்ட் லைன்லேயும் நமக்கு இல்லை, தேர்ட் லைன்லேயும் இல்லை. ஓகேவா? அப்போது கேபியாக இருக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இசட்ஏ ஆல்ரெடி நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். எஃப்வி பாருங்கள். எஃப்வி ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயும் இந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயுமே இல்லை, செகண்ட் லைன்லேயும் இல்லை, அண்டு தேர்ட் லைன்லேயுமே இல்லை. அப்போ நமக்கு எஃப்வியும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், கொஷினில் நமக்கு எஃப்வி வந்து கெட்டுன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ கண்டிப்பாக நமக்கு எஃப்வி வந்து பட்டாக வரத்துக்கு சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிஎக்ஸ். இந்த சிஎக்ஸ் வந்து லாஸ்ட் லைனில் இருக்குது, அண்டு தேர்ட் லைன்லேயும் இருக்குது. அப்போ நம்ம அதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ கண்டிப்பாக கேபி தான் நமக்கு பட்டுக்கான கோடு. சரியா? வெல்த்துக்கு வந்து ஜேக்யூ அண்டு பட்டுக்கு வந்து கேபி. ஓகேவா? இப்போது ஜேக்யூ அண்டு கேபி ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் டி, கேபி அண்டு ஜேக்யூ ஆப்ஷனில் வந்திருக்கு. ஸோ அப்போது ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இங்கே வெல்த்துக்கு ஃபஸ்ட்டு ஜேக்யூ தானே வந்திருக்கு, பட்டு தானே நெக்ஸ்ட்டு வேர்டாக வந்திருக்கு, செகண்ட் வேர்டாக வந்திருக்கு. ஆப்ஷனில் கேபி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தப்புன்னு அப்படி நினைக்காதீங்க. பிகாஸ் நமக்கு கிடைச்சிருக்க வேர்டு வந்து அந்த ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கணும். அந்த டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ப்ரிலிம்ஸ் லெவலில் நமக்கு இந்த டைப் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த டைப் தவிர்த்து இன்னும் நமக்கு 4 டைப் இருக்குது. ஓகேவா? சப்போஸ் இந்த டைப்பில் அந்த கொஷின்ஸ் கேட்கல ப்ரிலிம்ஸ் லெவல்னால், அப்போ கண்டிப்பாக அந்த டைப்பில் இருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்னென்ன டைப் இருக்கோ அது எல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். கொஷின்ஸ் இவ்வளோ தான். இந்த மாதிரி தான் இதில் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. அது எல்லாமே இந்த மாதிரி இந்த கோடு ஃபைண்ட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு கேட்பாங்க. சரியா?